உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வேத தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன கதை? ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கும் பிள்ளை பிறக்கிறது, அவ கர்ப்பவதி ஆகிறார். அது 22ஆம் வசனத்தை யார. இப்போ என்ன ஆகுது? அவ வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க? சமாதானமா இருக்காங்களா? உள்ள சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவனுக்கு என்ன இருக்குது? ஐயோ, இப்படி இருந்தா எனக்கு என்ன ஆகும் தெரியல, நான் என்ன பண்றேன், கடவுள் கிட்ட போய் கேட்க போறேன்னு கேட்கிறா. 23ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஓகே, இப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது நடந்ததா நடக்கலையா? நிறைவேறிச்சு. ஓகே, எங்க நிறைவேறிச்சு? இதான் நம்ம பார்க்கிறோம். மூத்தவனுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க? ஏசான் என்ற பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மொத்தம் முடிகள் நிறைந்தவன். முடிகள் அநேகமா நிறைந்தவன் என்றுதான் அதோட அர்த்தம். யாக்கோவுக்கு அர்த்தம் குதிக்காலை பிடித்தவன். ஏன்னா அவன் என்ன பண்றான்? தன் சகோதரோட
குதிக்காலை பிடிச்சிட்டு கீழே வர்றதுனால அவன் பேர் என்ன? யாக்கோபு. அதுக்கு அர்த்தம் குதிக்காலை பிடிக்கிறவன். சரி, ஓகே. இங்க தேவன் யாக்கோபோட பேரை மாத்துறாரா இல்லையா? மாத்துறாரு. அப்ப இயேசுவோட பேரை மாத்துறாரா இல்லையா? மாத்துறாரா இல்லைங்களா? சரி, முதல்ல யாக்கோபோட பேர் என்னவா மாத்துறாருன்றத நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. ஓகே, இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து தேவனோடு மல்யுத்தம் செய்தவன் என்றது அந்த இஸ்ரவேல்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது கிரேக்க மொழியோடைய மொழிபெயர்ப்புல. இப்போ ஏசாவுக்கு என்ன பேர் வச்சார் கடவுள்? நம்ம பைபிள வாசிக்கிறோம். ஆனா அவருக்கும் பேரை மாத்துகிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 6 எடுத்தீங்கன்னா வாசிங்க. என்ன பேர்? ஏதோ என்று பேர். அப்ப அவனுக்கும் பேர் வச்சாரா இல்லையா? அவன் பேர் என்ன? ஏதோ. ஏதோவுக்கு யார் தகப்பன்? ஏசா தகப்பன். இஸ்ரவேலுக்கு யார் தகப்பன்? யாக்கோபு தகப்பன். ஏதோம் என்ற பேருக்கு அர்த்தம் எல்லா இடமும் சிவப்பன் என்றது அதோடைய அர்த்தம். சோ யாக்கோபுக்கு மட்டும் அவர் பேர் மாத்தல, ஏசாவுக்கு என்ன பண்றாரு? பேரை மாற்றுகிறார். அதே அதிகாரத்துல 6-7 வாசனை. ஓகே, எங்க போறான்? 2 பேருமே திருப்பி கானான் போறாங்க. எப்படி வராங்க? அவங்க தகப்பன் மரிக்கும் தருவாயில யாக்கோபு எங்க இருந்து வர்றாரு? அவங்க மாமா வீட்டுல இருந்து கானானுக்கு வந்துடுறாரு. இவன் என்ன பண்றான்? ஏசாவும் கானானுக்கு வரான். கிட்டத்தட்ட அங்க 100 ஆண்டுகள் வாழ்றதாக வேத சரித்திரங்கள் சொல்றது. இந்த 100 ஆண்டுக்குள்ள இவர்கள் அநேகமாய் பெறுகிறார்கள். பூமி தாங்கக்கூடியதுனால அவன் எங்க போறான்? 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல செயிர் மலைக்கு செல்கிறான். இந்த செயிர் மலை எங்க இருக்குன்னா அராப் தேசம் இருக்கு இல்லையா? அராப் தேசத்துல இந்த சவுத் வெஸ்ட்ல வரும். ஜோர்தான், இன்னைக்கு ஜோர்தானுடைய சவுத் ஈஸ்ட்ல தான் அது இருக்கு. எங்க இருக்குன்னா யூதேயா பக்கத்திலேயே தான் அந்த மலை இருக்கிறது. ஸோ அங்கதான் அவங்க என்ன பண்றாங்க? போய் தங்கிக்கிறாங்க. காலம் கடந்து போகிறது. இஸ்ரவேல் மக்கள் எங்க போயிடுறாங்க? எகிப்துக்கு போயிட்டு இப்ப என்ன பண்றாங்க? அங்கு அடிமைகளா இருந்து 400 ஆண்டுகள் கழித்து அவர்கள் எங்க வருகிறார்கள்? கானான் தேசத்துக்கு திருப்பி வராங்க. ஆனா அவங்க கடந்து வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு? 40 ஆண்டுகள் ஆச்சு இல்லைங்களா? ஆனா கானானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அதுக்கு வேத ஆதாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க. ஓகே, யாருக்கு சொல்றாரு? ஜோசப்புக்கு கடவுளுடைய வார்த்தூதன் என்ன சொல்றாரு? இப்ப எங்க இயேசு பிறக்கிறார்? பெத்லஹேம்ல பிறக்கிறார். பெத்லஹேம் எங்க இருக்கு? ஜெருசலேம்ல இருக்கு. சோ ஜெருசலேம்ல இருந்து எங்க போக சொல்றாரு? எகிப்து போக சொல்றாரு. அப்போ எகிப்துக்கும் ஜெருசலேமுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா இவர்கள் எத்தனை ஆண்டு கடந்து வராங்க? எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு போறதுக்கு 40 ஆண்டுகள் கடந்து வராங்க. அப்போ பல தேசங்களை சுத்தி வராங்க. அராப் தேசத்துக்குள்ளலாம் போயிட்டு வராங்க. இவங்க எப்படி வயிற்றுக்குள்ள சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி காலம் முழுவதும் அவர்கள் எல்லாம் பண்ணி கொண்டே இருக்கார்கள். சண்டை போட்டுக் கொண்டேதான் இருக்கார்கள். அதுக்கு ஆதாரமாக என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 வசனம். ஓகே, எங்க அனுப்புறா மோசே? இப்போ இஸ்ரவேல் எகிப்துல இருந்து அவங்க கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்க எந்த வழியா போனோம்? ஏதோமை தாண்டி போனோம். ஏதோம் யாரு? ஏசா வம்சத்தாரு. இப்போ அவங்ககிட்ட போய் அவன் என்ன பண்றான்? ரெக்வஸ்ட் கேட்கறான். என்ன கேட்கறான்? இந்த தேசம் வழியா நாங்க எங்க போனோம்? இஸ்ரவேலுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் வழி நடத்துகிறான். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்றான்? அங்க போய் கேட்கிறான். அதுல 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்ல சொன்னான். யார் சகோதரர்கள்? இஸ்ரவேல் யாரோட சகோதரர்கள்? ஏசாவுடைய சகோதரர்கள். அவன் போக வச்சானா? 18ஆம் வசனத்தை வாசிங்க.
ஓகே, திருப்பி என்னாவது வயிற்றுல எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்களோ 400 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, யுத்தங்கள் வருகிறது. அவன் அலோ பண்ணல. ஆனா இவங்களும் கடந்து போல அதை தாண்டி வேற வழி என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள அவங்க கடந்து போறாங்க. நாட்கள் கடக்கிறது. சாலமோன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போ சாலமோன் என்ன பண்றான், தேவனுக்கு விரோதமாக அந்நிய தேவர்களை வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ தேவ வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 11ல இருக்கிறான். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நடத்தியிருக்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இப்போ சாலமோன் என்ன பண்றான், விக்கிர ஆராதனை வளர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக உடன்படிக்கையை விட்டு போறான். இப்போ கர்த்தரோட வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது, ஏப்பா எனக்கு நீ இத விரோதமா நிறைய தப்பு பண்ணிட்ட, இப்ப என்ன பண்ண போற, ராஜ்யபாரத்தை உம்முடைய கையில இருந்து புடுங்க போற. ஆனா முழுவதும் நான் புடுங்காம ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் உன்னுடைய மகனுக்கு நான் கொடுப்பேன், மிச்சத்தை புறஜாதியார்கிட்ட கொடுக்குறேன்றாங்க. இங்கதான் இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்னு இஸ்ரவேல் தேசம், இன்னொன்னு யூதா தேசம். அது நார்தர்ன் கிங்டம், இது சதர்ன் கிங்டம். இந்த யூதாவோட யார் இருக்கா, பெஞ்சமின் கோத்திரங்கள் வந்துடுறாங்க. மிச்சம் 10 கோத்திரம் எங்க போகுது, இஸ்ரவேலோட போயிடுது. அதாவது நீங்க பைபிள படிச்சீங்கன்னா எங்க பார்த்தாலும் இஸ்ரவேல் யூதான்றது உங்களுக்கு மாற்றிக்கொண்டே வருகிறது. அதுல தேசம், யூதா தேசம் எப்படி இருக்கு, செல்ல செழிப்பா இருக்கு. ஏன்னா அங்கதான் யுத்தம் இல்லைல்ல. அதனால என்ன பண்றாங்க, ஏதோமியர்கள் அது பக்கத்துல தான் அப்படியே தன்னுடைய வருமானத்துக்கு வியாபாரத்துக்காக என்ன பண்றாங்க, இஸ்ரவேலுக்குள்ள வராங்க. யூதா தேசத்துக்குள்ள வந்து அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏதோமியர்கள் என்ன பண்றாங்க, பாபிலோனியர்கள் அவர்களை சிறைப்பிடிக்க வராங்க. கிட்டத்தட்ட கிமு 597 இருந்து 586 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் ஒரே வாட்டி வந்து அவன் பாபிலோன் பிடிச்சிட்டு போல எல்லாரையும் வந்து யூதா மக்களை அவன் சிறைப்பிடித்து போகிறான். அதுக்கு யார் உதவி செய்யறாங்க, இந்த ஏதோமியர்கள் தான் உதவி செய்யறாங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அந்த தேசத்தை என்ன பண்ணலாம், இவங்க பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாபிலோனுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்யறாரு. இதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 12ல இருந்து 14 வசனம் யார் சொல்றா, இதாவே சொல்றாரு, என்னடா பண்ணிட்ட, யூதாக்கு நீ என்ன பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்ட. என்ன துரோகம் பண்ணிட்ட, பாபிலோன் கிட்ட அவங்கள பிடிச்சு கொடுத்துட்ட. ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி பிடிங்கி போடுவேன்றாரு. காலங்கள் கிடைக்கிறது. பாபிலோனுக்கு நாமுமேத் என்ற இன்னொரு ராஜா வரா, நேபுகாத்நேச்சர் போயிட்டு இன்னொரு ராஜா வரா. கிமு 553ஆம் ஆண்டு அவன் என்ன பண்றான், ஏதோமியரும் சிறைபிடிச்சு போயிடறான். ஸோ நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இன்னைக்கு வயிற்றுல 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இன்னும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏதோமியர்கள் அவங்க சகோதரர்களாக பார்க்கவில்லை, தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்றாங்க, பாபிலோனுக்கு வரும்போது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை இடிக்கிறதே யாருன்னா ஏதோமியர் தான், பாபிலோனியர் கிடையாது. நீங்க சரித்திரத்தை வெளியே படிச்சீங்கன்னா தெரியும், ஏதோமியர்கள் தான் அதை இடிக்கிறாங்க. யாருக்கு சார்பாக, நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜாக்கு சார்பாக அந்த அரண்மனையை கொடுத்துறதே அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிதா மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க கோவம் வருது, என்ன சொல்றாரு, இது கிடையாதுப்பா, உன் தேசங்கள் புடுங்கப்படும். இப்ப யார் 2 பேருமே எங்க இருக்காங்க, பாபிலோன்ல சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோராஸ் ராஜா வருகிறார், மீதியா பெரிசா ராஜா. அவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்களையும் யூதா மக்களையும் மீதியர்களையும் ஏதோமியர்களையும் என்ன பண்றான், அவன் விடுதலை ஆக்குறாங்க. கிமு 539ஆம் ஆண்டு எல்லாருமே திருப்பி எங்க வந்துடுறாங்க, யூதாக்கே திரும்பி வந்துடுறாங்க. இப்போ நாட்கள் சமாதானமாக அவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் கிரேக்கர்கள் வந்து யூதாவை பற்றி கொள்கிறார். யாரு, அலெக்சாண்டர் தி கிரேட். அவன் தானே கிரேக்கருடைய ராஜா. அவன் வந்து எல்லா தேசத்தையும் அவன் கைப்பற்றுகிறான். இஸ்ரவேலையும் கைப்பற்றுகிறான், ஏதோமையும் கைப்பற்றுகிறான், யூதாவையும் அவன் என்ன பண்றான், கைப்பற்றான். ஸோ அங்கே ஒரு விதமான உள்நாட்டு போர்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கிரேக்கர்களை எதிர்க்கிறார்கள். யாரு, யூதர்கள்.
யூதர்கள்ல சில பிரதான ஆசாரியர்கள் ராஜாவாக எழுப்பப்படுகிறார்கள். அவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கிமு 125ஆம் ஆண்டு யூதருக்கு ஒரு ராஜா வருகிறார். எங்கிருந்து வருகிறான்னா, அவன் பேர் வந்து ஜான் ஹரிகானஸ். அவன் பிரதான ஆசாரியன். அங்கே வந்து எனக்கு சரித்திரம் நான் சொன்னேன்னா ஒரு நாள் கூட போகும். ஸோ அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் வருகிறான். அவன் வரும்போது என்ன பண்ணுறான், இந்த கிரேக்கர்களை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அப்போ இந்த ஏதோமியர்கள் எங்கே இருக்காங்க, யூதா தேசத்துக்குள்ளே இருக்காங்க. இவன் ராஜா இல்லையா, யாரெல்லாம் அந்த புறஜாதிகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறான், யூதர்களாக மாற்றி அவர்களை எங்கே கொண்டு போகிறான், அவன் அந்த யுத்தத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான். யாரை எதிர்த்து, கிரேக்கர்களை எதிர்த்து. அதுல ஒரு வாலிபன் இருக்கான், அவன் தான் அந்திபாத்ரே. அவன் பேரு ஏதோமியன் ஆகிய அந்திபாத்ரே. அவன் ஒரு வாலிபன். அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அவனுடைய போர் அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, மிலிட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு இவனை தளபதியா போடுறான். இவனோட ஆலோசனை நிமித்தமாக யூதர்கள் என்ன பண்றாங்க, கிரேக்கர்களை வென்று தன் சுய ஆட்சியை அங்கே அமலுக்கு கொண்டு வராங்க. எங்க யூதால அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இவன் கொடுத்த ஆலோசனைப்படி வந்ததுனால இவனுக்கு இன்னொரு பதவி கொடுக்குறான். அங்க பினான்ஸ் மினிஸ்டர் பதவியும் யூதயா தேசத்துல கொடுக்குறான். ஆனா இவன் யாரு, இவன் ஒரு ஏதோமியன். ரொம்ப காலங்கள் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த ஜான் ஹரிகான்ஸனுடைய பிறப்புல வரான் ராஜாவாக. இவனை பிடிக்கல அந்திபாத்ரே. ஏன்னா அவன் யாரு, அவன் ஏதோமியன், அவன் யூதர் கிடையாது. அவன் எதுக்கு நான் வந்து நாட்டில் வந்து பெரிய தளபதியாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனை ஒதுக்குகிறான். இவன் பார்க்கறான், என்னடா இவன் நம்மளும் ஒதுக்குறான்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல தான் ரோமர்கள் எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு வராங்க. இவன் ரோமரோட கை கோர்த்து என்ன பண்றான், யூதயா தேசத்தை அவன் கைப்பற்றுகிறான். அப்ப என்ன பண்றாங்க, இந்த அந்திபாத்ரே யூதா தேசத்திற்கு அவனை கவர்னராக யார் நியமிக்கிறான், ரோமர் ராஜாக்கள் அவனை கவர்னரா வைக்கிறாங்க. இப்ப எப்படின்னா, சிற்றரசர்கள் இங்க யூதர்கள் தான் ராஜா வைப்பாங்க. ஆனா யார்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணணும், ரோமர் கிட்ட தான் அவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணணும், இவன் மூலியமா தான் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை அவனுக்கு கொடுக்கிறார்கள். நாட்கள் கிடைக்கிறது. அவன் ரோமருக்கு அவன் கவர்னரா போட்ட உடனே இன்னொன்னாவது இஸ்ரேல் மக்களையும் என்ன பண்றாங்க, அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். ரெண்டுமே பிடிக்கிறாங்க. ஏன்னா தனித்தனி தேசமா இருக்கு இல்லையா. முதல்ல யூதாவை பிடிச்சாங்க, இவனை கொண்டு என்ன பண்றாங்க, இஸ்ரவேலையும் பிடிக்கிறாங்க. இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவனை கவர்னரா போட்டுறாங்க. ஒன்னு கலிலேயாவுக்கும் அவன் கவர்னரு, ஜெருசலேமுக்கும் அவன் என்ன பண்றாங்க, கவர்னரா அவனை போடுறாங்க. இவனுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒன்னு ஆசல், இன்னொன்னு ஏரோது. இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடினான் தெரியுங்களா, தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிக்கிறாங்க. சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே, யாரு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாங்க உடனே அவன் என்ன பண்றான், யாரு போயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கன்றாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே, சொல்லுன்றாங்க. ஆனா யாருமே என்ன பண்ணல, சொல்லல. அப்படி கம்னு போயிடுறாங்க. இவன் பாக்குறான், 2 வயசு உள்ள பிள்ளைகளுடைய தலையை வெட்ட சொல்றான். அங்கதான் தேவதூதர் என்ன பண்றாங்க, ஜோசப் கிட்ட நீ எஜிப்துக்கு போயிடுப்பா, அவன் தலையை வெட்ட சொல்றான், நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணு, அங்கேயே இருக்கான். சோ இந்த ஏரோது எந்த வம்சத்தாரை சேர்ந்தவன், ஏசா வம்சத்தை சேர்ந்தவன். அங்க ஆரம்பிச்ச அந்த யுத்தம் எங்க வரைக்கும் வருது, இங்க வரைக்கும். அவன் தான் ராஜாவா இருக்கான். யூத மக்கள் அவனுக்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாட்கள் கிடைக்கிறது. ஏசப்பா வளர்கிறார். தன்னோட ஊழிய பயணத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன வராங்க, மனமாற்றத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏதோமியர்களும் இயேசு கிறிஸ்துவினால் மனமாற்றம் அடைந்து அவரை தேடுகிறார்கள். இதுக்கு ஆதாரமான வசனம் மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம். இதோமியர்கள் தான் யாரு, ஏதோமியர்கள். இங்கே இதோமியர் கொடுத்திருக்காங்கன்னா ஈப்ரு மொழிப்படி ஏதோமியர்கள், கிரேக்க மொழிப்படி நம்ம அது இதோமியர்கள். வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. அது ஈப்ரு மொழி ஏதோம், இது கிரேக்க மொழி. ஸோ மொழிபெயர்ப்பும் இதுல நிறைய தாக்கங்களை உங்களுக்கு கொண்டு இருக்கிறது. ஏன்னா கிரேக்கர்கள் தான் முழுமையாக தேசத்தை பிடிச்சாங்க. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரன்றத யார் கொண்டு வந்தா, அலெக்சாண்டர் தி கிரேட் கொண்டு வந்தாரு. ஸோ இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் இந்த யூரோப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெடிட்டேரியன் ஃபுல்லாவே யார் பிடிச்சான், அலெக்சாண்டர் பிடிச்சான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து என்ன மொழி தெரியும், கிரேக்க மொழிகள் தான் தெரியும்.
அவங்க எப்போ சிறை பிடிச்சு இங்க வந்தாங்க, விடுதலையாக்கப்பட்டு வந்தாங்களோ கொஞ்ச நாளே என்ன ஆயிடுச்சு, கிரேக்க மொழியோட தாக்கம் அங்க அதிகமா வந்துடுச்சு. இந்த புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டது கிரேக்க மொழியில தான், ஈப்ரு மொழியில கிடையாது. இயேசு கிறிஸ்து அராமிக் பேசினாரு. ஏன் எப்படி பேசினாரு? அவர் ஈப்ரு தானே தெரியணும். ஏன்னா சிறைப்பட்டு போன இடத்துல அரபு தேசத்துல இருந்து நிறைய பேர் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க. அவங்க பேசின மொழி அராமிக். சோ அதனால அவருக்கு அராமிக் தெரியும். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து யாரும் தெரியும், எதுக்கு ஏரோது அங்க வந்தான்னு தெரியும், எதுக்கு ஏரோது அவர் வந்து அவரை கொலை செய்ய தேடுகிறான்னு தெரியும். இங்க பாருங்க, கடவுள் கடைசி என்ன ஆகுது, எல்லாம் மாற்றப்பட்டு ஏதோ உயர்ல இப்ப யார் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து பின்னாடி போய் கொண்டிருக்கிறார். அப்ப அங்கே இதா சொன்னது இங்க நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அல்லேலூயா. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்கு கொடுத்தானா அது நிறைவேற நாட்கள் ஆகும். அப்புறம் நம்ம என்ன சொன்னாரு, கானானுக்கு போ, அது பாலும் தேநீர் ஓடு தேசுனாரு. அவரை பார்த்தானா? அவன் சொல்றாரு. அப்ப நான் பார்க்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆனா அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்புறம் மத்தேயுக்கு நடுவுல 400 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சு, தேவன் பேசவே இல்லை. 400 ஆண்டுகள் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்து என்ன பண்றாங்க, வந்து இஸ்ரவேல் மக்களை பிடிக்கிறாங்க. அங்க பல மாற்றங்கள் நடக்கிறது. அந்த பல மாற்றங்கள் மூலியமாக நிறைய காரியங்கள் மாற்றப்படுகிறது. தேவன் யாரையும் கைவிடல. அந்த 400 ஆண்டுகள் அவர் சைலண்டா இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஊழியர் செய்யறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் அவர் என்ன பண்ணாரு, பண்ணி கொண்டு. நமக்கு தெரியாது, ஆனா அவரு நமக்கு பண்ணி கொண்டுதான் இருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. அந்த கோத்திரம் அந்த யார் இவர்களை வணங்குவார்கள் அங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எந்த தேசம் இதுல வர்றாரு, யூதா கோத்திரத்துல வருகிறார். யூதா யாரு? இஸ்ரவேலுடைய பையன். ஏரோது யாரு? இதுமியர்கள் யாரு? ஏசாவுடைய வம்சத்தார். இது நடந்தா நடக்கலையா? நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களும் தேவன் நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், அவர் சொல்வது போல இந்த வேதத்துல எப்பவுமே தியானமா இருந்து, தயவு செய்து இதுல அண்ணன் போல இருக்காதீங்க. அண்ணன் என்ன பண்ண, தண்ணியில வெறும் பாலை மட்டும் ஊற்றி தண்ணி வச்சிருவான். அது மாதிரி இதுல வெறும் ஆசீர்வாத வார்த்தையை மட்டும் எடுக்காதீங்க. இந்த வார்த்தை ஏன் கடவுள் கொடுத்துருக்க, இது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. அந்த அர்த்தங்கள் என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களோட இடைப்படுவார். நிச்சயமாக இந்த நாளில் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகம் தலையை தாழ்த்தி எங்களை அதிகமா நேசிக்கும் எங்க நல்ல தட்டப்படி எகவா தேவனே சப்பா. அப்பா, இந்த வாரம் இவர்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏசாவை குறித்து சொல்லுன்னு சொன்னீங்க. அப்பா, அதை குறித்து நான் என்ன சொல்வதுன்னு யோசிக்கிறது போல நான் அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றினேன் என்பதை நீர் அவர்களுக்கு போதின்னு சொன்னீங்க. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி நீர் அடியின மறுத்து இவர்களோடு பேசியிருக்கிறது. நிச்சயமாக இவர் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒவ்வொரு அடையாளங்களையும் நீர் அவர் வாழ்க்கையில நிறைவேற்றுவீர் என்ற வாக்குறுதியை இன்னைக்கு அவர்கள் கொடுத்து அனுப்புகிறீர். அவங்க சூழலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் அன்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.